ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் 7 மணிக்கு லைவ் வரேன்னு சொன்னேன். ஸோ நான் சூப் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் லைவ் வரேன். ஓகேவா? இது வந்து சிக்கன் கொரியாண்டர் சூப். எப்படி இருக்கா? இப்போ தான் முடித்தேன். அப்பா டயர்டாகிடுதுப்பா. ஒரு வேலை பார்த்தாலே டயர்டாகிடுறேன். என்னவா இருக்கும் மக்களே? ஏன் டயர்டாகிறேன் அடிக்கடியே? பேபிமா ஏன் டயர்டாகிறேன்னு தெரியலையே. பேபிமா வேலை வேலை பார்த்து பார்த்து டயர்டாயிட்டேன். இதோட ரெசிபி சொல்கிறேன். சிம்பிள் ரெசிபி தான், பெரிய கட்டை இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் வந்து நான் அதில் வந்து ஜீரகத்தூள் போடல, கரம் மசாலா தூள்லாம் போடுவாங்க, பட் ஐ டோன்ட் யூஸ். இது வந்து எப்படின்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பேன் நான் வந்து இந்த நான்ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐ யூஸ் திஸ் பேன். இந்த மாதிரி இரும்பு கடாய் இதெல்லாம் தான் நம்ம வீட்டில், இது முட்டை பொரிக்கிற கடாய் இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு பட்டர், கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு சிக்கன் வந்து நல்லா கழுவிடுங்க. நல்லா டர்மரிக் பவுடர் உப்பு போட்டு கழுவிட்டு சின்னதாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுனா சிக்கனை போட்டுருங்க. நல்லா கழுவிட்டு அதை போட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 வதக்குன்னு வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு பட்டர், இவ்வளோ பட்டர் போதும். வதக்குனதுக்கப்புறம் அதில் மிளகு தூள் போட்டு அதையும் நல்லா சிக்கன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு, ரப்பரி ஆகக்கூடாது. சிக்கன் ஹார்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. சரியா? தை சைட்ஸாக இந்த பிரெஸ்ட் பக்கம் வாங்கிடாதுங்க. கோழி தைஸ் இருக்குல்ல, அதுதான் சூப்புக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அது வாங்கிட்டு சின்னதாக கட் பண்ணி பட்டர் போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு ஜீரகம் க்ரஷ் பண்ணது, எதுவுமே நேகாக இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்பர் வந்து க்ரஷ்டு பெப்பர் மாதிரி தெரியும் பாருங்கள். புரியுதா? ஸோ இது இப்படி இருக்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணோம், ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோ சாப், கை ஃபுல்லாக கொரியாண்டர் இலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு இவ்வளோ பீஸ் இஞ்சி, இந்த கை விரல் பக்கத்தில் இஞ்சி, எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க, ஸ்மூத் பேஸ்ட்டாக. அந்த சிக்கன் வெந்துட்டு இருக்கிறதுல மிளகு ஜீரகம் போட்டு அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நல்ல ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. நான் 3 பேருங்கிறதுனால 500 ml தான் ஊற்றிருக்கேன். ஸோ ஆளுக்கு 150 ml சூப் குடிப்போம். ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சா? இப்போது க்ரீனாகவே இருக்கணும், கலர் மாறக்கூடாது. கொரியாண்டர் சூப்புனா பச்சை கலரில் இருக்கணும். ஓகே, நீங்கள் பாடி இஷ்டத்துக்கு கண்டதெல்லாம் போட்டுறக்கூடாது. புரியுதா? இருங்க மக்களே. இப்போ வந்து கொஞ்சோண்டு இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். ஓகே, அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க.